இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா லக்ஷ்மி வந்துட்டியாமா? மித்ரா உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டான்ல? அவருக்கு அன்பு இருந்தாலும் இல்லைன்னாலும் மத்தவங்கள பாத்துக்கிற பொறுப்புங்கிறது அவருக்கு இருக்கு மாமா. மித்ரா, என்ன கேப்ல வந்திருக்க? கார் என்னாச்சு? வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா. அதான் கார் அங்கேயே விட்டுட்டு கேப்ல வர வேண்டியதாயிடுச்சு. அம்மா, இந்த டைம்ல நீ எங்க போயிருந்த? லக்ஷ்மி ஆபீஸ்ல தனியா வேலை பார்த்துட்டு இருந்தா. லேட் நைட் ஆயிடுச்சுல்ல, அதான் கூட்டிட்டு வரலான்னு போனேன். நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா மித்ரா? நான் லக்ஷ்மிக்கு வேணும்னே தான் அவ்வளவு ஒர்க் கொடுத்திருந்தேன். இது என்னோட வேலைன்னு அவ சொல்லுவாள. அந்த வேலையை எவ்வளவு தூரம் தக்க வச்சுக்கிறான்னு பார்க்கதான் நான் இவ்வளவு வேலை கொடுத்தேன். அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக போய் அந்த லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்த? இவ்ளோ கேரிங்கோட அவளை கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு? இங்க பாருமா மனிஷா, லக்ஷ்மி ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆனாலும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலும் அப்புறம் போலீஸ் லாயர்னு எல்லாரும் நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை நம்ம எல்லாருக்கும் ஏற்படும். அதனால்தான் மித்ரா போய் லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்திருப்பான். நீ சொன்னது உண்மையா இருக்கலாம் மனிஷா. ஆனா அவ்வளோ டைம் வரைக்கும் ஆபீஸ்ல தனியா வேலை பார்க்கறது அவ்வளோ சரியான விஷயம் இல்ல. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் மித்ரா? இந்த லக்ஷ்மி எதுக்காக திரும்ப ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தா? பிடிவாதத்தை காட்டி எப்படியாவது முயற்சி பண்ணி நம்மள பழி வாங்கணும்னு இவ நினைச்சுக்கிட்டு இருக்கால. அவ பிடிவாதத்துல அவ ஜெயிக்கணும்னு நினைக்கிறா. அதனாலதான் திரும்பவும் அங்கேயே வந்தா நம்ம ஆபீஸ்லயே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறா. அப்படி ஒரு அவசியம் அவளுக்கு என்ன இருக்கு? அவளுக்கே அவ்வளவு பிடிவாதம் இருக்கும் போது நமக்கு எவ்வளவு இருக்கணும்? ஒரு நிமிஷம் இருங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் லக்ஷ்மி ஆபீஸ்க்கு வந்தாளா? ஆமா ஆண்டி, எல்லாரும் அவள அவ்வளவு திட்டியும் அவ எதுவுமே கண்டுக்காம இருந்தா. பிடிவாதம் பிடிச்சு வந்து ஜாயின் பண்ணிட்டா. முட்டாள்தனமா என் வேலையை நான் தான் பாப்பேன்னு சொல்றா. அவ வேலை செய்யறேன்னு வந்தா நீங்க எதுக்காக அலோ பண்ணீங்க? என்ன லக்ஷ்மி இது? அங்க நீ வேலை செய்யறது எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் மறுபடியும் எதுக்காக போன? உன்னோட உண்மையான முகத்தர கிழிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் எதுக்காக அந்த ஆபீஸ்க்கு போன? நீ பண்ற எந்த விஷயமும் எனக்கு சுத்தமா பிடிக்கல.